ஹலோ 10th ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருமே இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க இங்கிலீஷ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் வரும்ன்றதை கீழே கமெண்ட் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எப்படி மேக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 100 மதிப்பெண் எடுக்கணும். அதே போல வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்ல எப்படி ஈஸியா பாஸ் ஆகணும் ஒரு வழிமுறை தான் இதில் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். சரி, மேக்ஸ்ல 100 மதிப்பெண் எடுக்கணும்னா தெளிவா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 14 1 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 14 1 மார்க் வந்து பார்த்தோம்னா புக் பேக்ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் 9 to 10 வந்துடும். ஓகேங்களா? 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தம் 14 2 மார்க் கேட்பாங்க. ஆனா கூட 10 2 மார்க் எழுத சொல்லுவாங்க. ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா 14 5 மார்க் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 10 5 மார்க் எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா?